Hi friends, என் பேர் கரைமலை. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா செல்ஃப் பிரைடல் மேக்கப் லுக் தான் பார்க்க போறோம். எதனால இந்த பிரைடல் மேக்கப் லுக் கிரியேட் பண்ணலாம்னு யோசிச்சேனா நிறைய பேர் வந்து இந்த லாக்டவுன் டைம்ல சிம்பிளா வீட்லயே கோவிலே நடத்துறாங்க. அதனால செல்ஃப் மேக்கப் தான் பண்ண வேண்டியதா இருக்கும். அவங்களுக்காக தான் இந்த வீடியோவை கிரியேட் பண்ணியிருக்கேன். நானும் மேக்கப் ஆர்டிஸ்ட் தான். சில ஈவெண்ட்ஸ்க்குலாம் நான் போக முடிய மாட்டுது. சில ஈவெண்ட்ஸ்லாம் வந்து போஸ்ட்போன் ஆயிடுச்சு. சில ஈவெண்ட்ஸ்லாம் வந்து சிம்பிளாக வீட்லேயே நடத்துறதால கோவிலே நடத்துறதால போக முடியல. அவங்களுக்காக வந்து இந்த வீடியோவை கிரியேட் பண்ணுறேன். வீட்லேயே நீங்கள் இருக்கிற பொருளை வச்சு எப்படி நீங்கள் செல்ஃபாக மேக்கப் பண்ணுறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் கிரியேட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட இந்த திங்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது இல்லைன்னா அதுக்கு பதிலாக நான் என்ன யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேனோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மேக்கப்பை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் மேக்கப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். புரியாதவங்க கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ சிடிஎம் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன், கிளென்சிங் பண்ணிவிட்டேன். இப்போ நான் டோனர் அப்ளை பண்ண போகிறேன். நான் குட் வைப்போட ரோஸ் வாட்டர் டோனர் எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட நார்மல் ரோஸ் வாட்டர் இருந்தால் கூட நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் நிவ்யாவோட மாய்ஸ்சரைசர் எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட என்ன மாய்ஸ்சரைசர் இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சிடிஎம் ப்ராசஸ் டெய்லி பண்ணணும். எதனால் பண்ணுறோன்னா நம்ம ஸ்கின் வந்து நேச்சுரலாக ஹைட்ரேட்டடாக இருக்கிறதுக்காக தான் பண்ணுறோம். எந்த ஒரு ஸ்பாட்ஸ்லாம் இல்லாமல் நம்ம வந்து ஃபவுண்டேஷன்லாம் போட்டால் திட்டாக தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் பண்ணுறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஃபேஸை வந்து கிளென்ஸாக வச்சுக்கிட்டா, கிளியராக வச்சுக்கிட்டா எந்த ஒரு ஸ்பாட் எதுவுமே இருக்காது. தென் வந்து நம்ம மேக்கப் பண்ணுறது நம்ம ஸ்கின்க்கு எந்த ஒரு டேமேஜும் வர வைக்காது இந்த சிடிஎம் ப்ராசஸ். இப்போ நான் ஹிமாலயாவோட லிப் பாம் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் நான் இந்த மேக்கப் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொஃபஷ்னலாக பண்ணலை. நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் ப்ரைமர் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ப்ரைமருக்கு வந்து நான் NYBயோட ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட வந்து மாய்ஸ்சரைசர் எதுவுமே இல்லைன்னா நீங்கள் ரோஸ் வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு தென் வந்து ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து மாய்ஸ்சரைசராகவும் யூஸ் ஆகும், தென் வந்து உங்களுக்கு ப்ரைமராகவும் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு என்னோடய டார்க் சர்க்கிள் ஸ்பாட்ஸ்லாம் ஹைட் பண்ணுறதுக்கு நான் ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட அந்த ஆரஞ்சு கரெக்டர் இல்லைன்னா நீங்கள் லிப்ஸ்டிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆரஞ்சு கலர் லிப்ஸ்டிக் இல்லை ரெட் கலர் லிப்ஸ்டிக் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் QUIRKYயோட மினி ஆரஞ்சு கரெக்டர் தான் யூஸ் பண்ணுறேன். இதோட ரேட் வந்து 100 தான் இருக்கும், அஃபோர்டபுளாக இருக்கும். நீங்கள் வச்சுருந்தால் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா அதுக்கு பதிலாக லிப்ஸ்டிக் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேஸ் கிளியராக இருக்குன்னா, எந்த ஒரு ஸ்பாட்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்குன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து ஃபவுண்டேஷனுக்கு போயிடலாம். இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இந்த செல்ஃப் பிரைடல் மேக்கப்பில் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு எப்படி பிரைடல் மேக்கப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவில் சொல்லி வந்திருக்கேன். இந்த லாக்டவுன் டைமில் எங்கேயுமே கடைக்கு போய் வாங்க முடியாது. எல்லாருக்கிட்டையுமே லிப்ஸ்டிக் இருக்கும், ஃபவுண்டேஷன் இருக்கும், காம்பேக்ட் பவுடர் இல்லை நார்மல் பவுடர் இருக்கும், ஐலைனர், கஜல் அதெல்லாம் நீங்கள் வச்சுருப்பீங்க. அந்த திங்ஸை வச்சு எப்படி ஒரு ஃப்ளவர்லெஸ் பிரைடல் லுக்கை நம்ம கொண்டு வரலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபவுண்டேஷன் போயிடலாம். லாக்மி ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலாம். ஸ்விஸ் பியூட்டி உங்கள்கிட்ட எந்த ஃபவுண்டேஷன் இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ஃபிட்மி யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். உங்கள் ஷேடில் இருக்கிற ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுங்கள். வாங்கும் போது சூஸ் பண்ணும்போது கரெக்டாக பார்த்து வாங்குங்க உங்கள் ஃபவுண்டேஷன் உங்கள் ஷேடில். இந்த லாக்டவுன் டைமில் போய் வாங்க முடியாது, எப்போயோ வாங்கி வச்சுருப்பீங்கள்ல அந்த ஃபவுண்டேஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. லைட்டர் ஷேடு இருக்கலாம். ரொம்ப லைட்டர் ஷேடு இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து மேக்கப் வந்து அடித்த மாதிரி இருக்கும், கலர் ரொம்ப ஒயிட் அடித்த மாதிரி இருக்கும். அதனால் வந்து உங்கள் ஷேடில் இருக்கிறதா பார்த்து கரெக்டாக சூஸ் பண்ணி வாங்குங்க எப்போ வாங்குறதா இருந்தாலும். தென் வந்து நான் இது மாதிரி டாட்டாக வச்சுட்டு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட வந்து இந்த பிளெண்டர் இல்லைன்னா நீங்கள் நார்மல் வந்து பவுடருக்கெல்லாம் ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணுவீங்கள, அந்த ஸ்பஞ்ச் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த சின்ன ஸ்பாஞ்ச் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் மினிமம் வந்து ஸ்பாஞ்சில் யூஸ் பண்ண பாருங்கள். அப்போ தான் வந்து நல்ல லுக் கிடைக்கும். ஃபவுண்டேஷன் நல்லா அப்சர்வ் ஆகும் ஸ்கின்னோட சேர்த்து. நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள், நல்லா டேப் பண்ணுங்கள். வச்சு தேய்க்கக்கூடாது, லைட்டாக டேப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் 1 லேயர் ஃபவுண்டேஷன் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். காதில், நெக்கில், கழுத்தில் எல்லாத்துலேயுமே வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா வந்து நம்ம முகம் ஒரு கலராக தெரியும், காது ஒரு கலராக தெரியும், நெக் ஒரு கலராக தெரியும். அதனால் நீங்கள் இது போல் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ளை பண்ணிக்கோங்க ஃபவுண்டேஷன். நெக்ஸ்ட்டு நான் கன்சீலர் யூஸ் பண்ண போகிறேன். NYBயோட கன்சீலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், லிக்விட் கன்சீலர். ஹைலைட் ஸ்பாட்லலாம் நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த கன்சீலர்லாம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க, நோ ப்ராப்ளம். உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதே போல் வந்து ஹைலைட் ஸ்பாட்லலாம் ஹைலைட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ஃபவுண்டேஷன் வந்து நீங்கள் 1 லேயர் அப்ளை பண்ணிக்கிட்டாலும் ஓகே, 2 லேயர் அப்ளை பண்ணிக்கிட்டாலும் ஓகே. இந்த ஃபிட்மி ஃபவுண்டேஷன் மீடியம் டு ஹை கவரேஜ் கொடுக்கும். நான் வந்து 1 லேயர் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஏன்னா மேரேஜ்க்கு வந்து அந்த அக்னி குண்டத்தில் இருக்கிறதால ரொம்பவே ஸ்வெட் ஆகும். அதனால் வந்து
ஓவர் மேக்கப்பாக ஆனால் வந்து அது மாதிரி ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிரும் மேக்கப்பாக. அதனால் வந்து லைட்டாக தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். 1 லேயர் தான் போட்டிருக்கேன். அதே போல் நீங்களும் போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் ரிசப்ஷன் ஃபோட்டோஷூட்லாம் எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் 1 or 2 லேயர் கூட அப்ளை பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஆனால் முக்கியமாக வந்து ஸ்வெட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப ஸ்வெட் ஆச்சுன்னா வந்து மேக்கப் ரிமூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த கன்சிலர்லாம் பிளெண்ட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் உங்கள்கிட்ட காம்பேக்ட் பவுடர் இருந்ததுன்னா நீங்கள் அதை வச்சு நல்லா செட் பண்ணிக்கோங்க, இந்த ஃபவுண்டேஷன் கன்சிலர் எல்லாத்தையுமே. நெக்ஸ்ட்டு நான் ப்ளஷ் யூஸ் பண்ண போகிறேன். ப்ளஷ்ஷுக்கு நான் லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ண போகிறேன். எல்லாருக்கிட்டையுமே ப்ளஷ் இருக்காது, அதனால் நான் ரெட் கலர் லிப்ஸ்டிக் எடுத்துக்கிட்டேன். கையில் லைட்டாக தேய்ச்சிக்கிட்டு அது வந்து நல்லா கையிலையும் தேய்ச்சிக்கிட்டு சீக்ஸில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துகிட்டு இல்லை கையில் கூட நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக நல்லா ஸ்மைல் பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். உங்கள்கிட்ட ஹைலைட்டர் இருந்ததுன்னா நீங்கள் ஹைலைட்டர் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா இந்த ஸ்டெப்போட ஃபைனல் பண்ணிக்கோங்க. பேஸ் மேக்கப் ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஐப்ரோக்கு போயிடலாம். ஐப்ரோ பென்சில் நான் எடுத்துருக்கேன். ஐப்ரோ பென்சில் இருக்குது, ஐப்ரோ பவுடர் இருக்குது. உங்கள்கிட்ட வந்து ஐப்ரோ பென்சில் இருந்ததுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். நான் த்ரெட்டிங் பண்ணலை, அதனால் வந்து எனக்கு டிக்காக இருக்குது ஐப்ரோ. அதனால் நான் அதுக்கேற்ற மாதிரி வந்து ஐப்ரோ ஃபில் பண்ணிட்டேன். ஐப்ரோவில் ஃபில் பண்ணும் போது ஏர் இல்லாத இடத்துல மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி பேக் சைட் கோமில் வந்து நல்லா கோம் பண்ணி விட்டுருங்க. இல்லைனா வந்து கையிலே வேணால் தேய்ச்சி விடுங்க லைட்டாக. இந்த ஐப்ரோ தான் ரொம்பவே முக்கியமானது. நம்ம ஃபேஸ்க்கே நம்ம ஒரு லுக்கை கொண்டு வர்றது இந்த ஐப்ரோ மட்டும்தான். அதனால் இதில் மட்டும் தப்பு பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஐஷேடோ போயிடலாம். உங்கள்கிட்ட பேலட் இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பேலட் இல்லைனா இது போல் மினி ஐஷேடோ வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி வந்து இந்த டைமில் ஐஷேடோ வாங்க முடியாது, வெளியே போயிட்டு உங்கள்கிட்ட ஐஷேடோ இல்லைன்னா நீங்கள் அந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க, எந்த ப்ராப்ளமும் இல்லை. உங்கள்கிட்ட ஐஷேடோ இருந்ததுன்னா இது போல் நீங்கள் கையிலேயே கூட அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு ப்ரஷ்லாம் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. எல்லாருமே மேரேஜ்க்கு வந்து கோல்டன் சில்க் சாரீ தான் யூஸ் பண்ணுவீங்க. அதில் கோல்ட் கலர் கண்டிப்பாக இருக்கும். அதனால் இது போல் காப்பர் கலர் வந்து ஐஷேடோ யூஸ் பண்ணால் மேட்சாக இருக்கும். உங்கள்கிட்ட இந்த ஐஷேடோ இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக ஐலைனர் காஜல் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஐலைனர் அப்ளை பண்ணிடலாம். ஸ்கெட்ச் ஐலைனர் இருக்குது, லிக்விட் ஐலைனர் இருக்குது. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்கோங்க. நான் லிக்விட் ஐலைனர் யூஸ் பண்ணலை, ஸ்கெட்ச் ஐலைனர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் காஜல் யூஸ் பண்ண போகிறேன். NYPயோட காஜல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஐலைனர் அப்ளை பண்ணும்போது கேமரா ஆஃப் ஆனதால் அதோட கிளிப் ஆட் பண்ண முடியல. நான் ப்ளூ ஹெவனோட ஸ்கெட்ச் ஐலைனர் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். காஜல் நம்ம அண்டர் ஐயில் நல்லா திக்காக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த காஜல் தான் நமக்கு ஒரு ஐ லுக் செம்மையாக கொடுக்கும். அப்போ தான் ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கே வரும் இது போல். அதனால் நீங்கள் காஜல் வந்து நல்லா திக்காகவே அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் ரெட் கலர் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் ப்ளஷ்க்கு யூஸ் பண்ண லிப்ஸ்டிக்கே தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா க்ளாஸியாக இருக்குது. அதனால் நான் வந்து மேட் ஃபினிஷ் கொடுக்கறதுக்காக ஒரு டிஷ்யூ பேப்பரை எடுத்து நல்லா வந்து இது போல் ஸ்மச் பண்ணிக்கிட்டேன். ஸ்மச் பண்ணிவிட்டு நல்லா மேட் ஃபினிஷ் கொடுக்குது. இப்போ பாருங்கள், நல்லா மேட்டாக இருக்கே கொண்டு ரொம்ப க்ளாஸியாக இல்லை. அவ்வளோதான், நம்ம ஃபேஸ் மேக்கப் ஃபினிஷ் பண்ணியாச்சு. உங்கள்கிட்ட மஸ்காரா இருந்துச்சுன்னா நீங்கள் மஸ்காரா யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக. இந்த லுக் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸி. உங்கள்கிட்ட என்ன திங்ஸ் இருக்கோ அதை வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். ஐஷேடோ, கன்சீலர், ஹைலைட்டர்லாம் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. முக்கியமாக வந்து காஜல் அப்ளை பண்ணுங்கள், ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுங்கள், ஐலைனர் அப்ளை பண்ணுங்கள், லிப்ஸ்டிக் கண்டிப்பாக இருக்கும், அதை அப்ளை பண்ணிக்கோங்க. நார்மல் பவுடர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஆடோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் வந்து சென்டர் பார்ட்டிஷன் எடுத்துக்கிட்டு 2 சைட் பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு நான் வந்து லைட்டாக தான் வைக்க போகிறேன். பேக் சைடு வந்து பஃப் வச்சுட்டேன். அது வந்து பேக்கும் பண்ணாமல் தான் வச்சுருக்கேன். பேக்கும் பண்ணாமல் வச்சதால் லைட்டாக அமிங்கிடும். நீங்கள் பேக்கும் பண்ணுங்கள். ஹேர் ஸ்டைலுக்கு மட்டும் வந்து யாராச்சும் ஹெல்ப் பண்ண சொல்லுங்கள். ஹெல்ப் பண்ணால் தான் கரெக்டாக வரும், பர்ஃபெக்டாக வரும் ஹேர் ஸ்டைல். ஏன்னா அன்றைக்கி வந்து ஒரு 6 hours உங்களுக்கு ஸ்டே ஆகணும்ல ஹேர் ஸ்டைல். அதனால் யாராச்சும் ஹெல்ப் பண்ணால் கரெக்டாக இருக்கும். நான் 2 பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு நான் ரோல் பண்ணிக்கிட்டேன். இந்த 2 சைடுமே ரோல் பண்ணிவிட்டு மேலே பஃப் வச்சுட்டேன். தென் வந்து நான் நார்மலாக வந்து பின்னிட்டேன், ஜவுரி முடி வச்சு நான் பின்னிட்டேன். பேக்லேயும் பெரிய பஃப் அண்ட் 2 சைடும் பஃப் வேணும்னா நீங்கள் வந்து பேக்கும் பண்ணணும். பேக்கும் பண்ணுறது வேறு எதுவும் இல்லை, லைட்டாக முடி எடுத்துகிட்டு பேக் சைடு வந்து நல்லா அந்த கோமை வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. சிக்காக வர மாதிரி இருக்கும். அப்படி பண்ணால் வந்து டேரெக்டாக மேலக்க சீவிட்டு அப்படி பண்ணோங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் வெரி 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 சிம்பிளாக தான் இந்த லுக்கை க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது நாட் ப்ரொஃபஷ்னல் மேக்கப். ஜஸ்ட் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு எப்படி பண்ணுறதா நான் இந்த லுக்கை க்ரியேட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், ஈஸியாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிளான செல்ஃப் பிரைடல் மேக்கப் லுக் தான் இது. இந்த வீடியோ வந்து யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்காச்சும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கடைசி வரைக்கும் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்.